கேட்டுக்கிறீங்களா? கேட்டுது. பைத்தியக்காரி, புத்தி இல்லாம ஏதோ பண்ணியிருக்கு. பைத்தியக்காரன் நான் தான் இருக்கேன். பைத்தியக்காரன் இல்ல, அவளுக்கு அவளுக்கு உங்களை பழி வாங்குறான்னு நினைச்சிட்டு போய் மாட்டிட்டா. அதுதான் நடந்திருக்கு. சரிம்மா. உங்களை பழி வாங்க, உங்க மேல அழுவுக்கு மேல பாசத்தை வச்சிருக்கா. நீங்க தான் சொல்றீங்களே சந்தேகப்படுறான்னு. இது என்னன்னா, அவளுக்கு அப்பா அம்மா இருந்தது இல்லை, சரி தவறு சொல்லி கொடுக்க ஆள் இருந்தது இல்லை, யாரும் இல்லாம ஹாஸ்டல்லே வளர்ந்தாச்சு, நல்லது கெட்டது தெரியாது, உங்களையே நம்பி இருந்துட்டா. நீங்க கொஞ்சம் யாரு கூடயாவது பேசும்போது அவளுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வந்திருக்கு. எப்படி உங்களை பழி வாங்கிறது? கரெக்டாக டைம் பார்த்து இன்னொருத்தன் நுழைஞ்சிட்டான். இவங்க இதுக்குன்னே என்ன சொல்றது, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கங்கணம் கட்டி இறங்குவாங்க. நல்ல குடும்பத்தில் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறது பொம்பளைங்களை இப்படி கெடுத்து விடுறது. அது இதுங்களை மூத்தாள்தனமா என்னவோ பண்ணிட்டா. இன்னொன்று என்ன தெரியுமா, வாழ்க்கையில் தவறுகள் நடக்கிறது உண்டு. நம்ம போயிட்டு இருக்கோம், திடீர்னு வழிக்கு விழறது இல்லையா, தெரிஞ்சே தவறுகள் பண்ணுறது உண்டு. ஆனால் அதுலேருந்து மீண்டு வரணும், அந்த நினைப்பு வேணும். அவள் நிஜமாவே தான் தப்பு பண்ணிட்டோன்னு உணர்ந்துட்டான்னா பிரச்சனை இல்லை. நீ உன் மனநிலை எப்படி இருக்கு இப்போ, என்ன நினைக்கிற?